குட் ஈவினிங். இன்னைக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் இந்த சாப்டர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தலாம். ஏபி அப்படி ஷார்ட்டா சொல்லுவாங்க. ஏபி அப்படின்னா அப்படியே நெக்ஸ்ட் நம்பர் ஆட் ஆகிட்டே போகுது அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் ஏன்னு ஒன்று இருக்கும் ஸ்டார்டிங், அப்புறமா டி காமன் டிஃபரன்ஸ் டின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஏபி அப்படின்னா 2, 4, 6, 8, 10 இதை வந்து நான் ஏபின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் டேர்ம் A1, இது A2, A3, A4, A5 இது மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ இதை நான் ஏன் ஏபி சொல்றேன் அப்படின்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அதாவது காமன் டிஃபரன்ஸ் டி, அதே மாதிரி தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் அதுவும் காமன் டிஃபரன்ஸ் டி. அது வந்து காமனா டி சேமா வந்துச்சுன்னா அதை வந்து ஏபின்னு சொல்லலாம். 4 மைனஸ் 2 வந்து 2, அதே மாதிரி 6 மைனஸ் 4 2 தான், 8 மைனஸ் 6 2 தான். சரியா? அப்ப இதை வந்து நம்ம ஏபின்னு சொல்லலாம். சரியா? ஸோ ஏபின்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஏபி வந்து இப்ப அதே மாதிரி நெகட்டிவ்லயும் இப்ப ஏவோட வேல்யூ நான் 5, ஏவோட வேல்யூ நான் 10ன்னு எடுத்துக்கிறேன், டியோட வேல்யூ -2ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஜெனரல் ஃபார்ம் அப்படின்னும் போது அதோட ஃபார்முலா ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2d ஏ பிளஸ் 3d டாட் 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 போயிட்டே இருக்கும். அப்ப இது ஏபி நான் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10ன்னு எடுத்துப்பேன். ஏ பிளஸ் டி வந்து 10 மைனஸ் 2, 10 மைனஸ் 2 போட்டோன்னா 8ன்னு வரப்போகுது செகண்ட் டேர்ம். தேர்ட் டேர்ம் என்ன பண்ணுவேன், ஏ பிளஸ் 2d, ஏ வந்து 10 பிளஸ் 2d 2 இன்டூ -2, -2 -4 ஆயிடுமா? 10 மைனஸ் 4, 10 மைனஸ் 4 6. நெக்ஸ்ட் நம்பர்னா வரும்னு பாருங்க, 2 2 மைனஸ் ஆகிட்டே போயிருக்கும். இதுல இருந்து 2 மைனஸ் பண்ணனா 4ன்னு வரும். இங்க செக் பண்ணியோ பார்த்தலாம். 10 பிளஸ் 3 இன்டூ -2 பண்ணனா 10 மைனஸ் 6 4. சரியா? அப்ப 10 8 6 4 இது வந்து ஒரு ஏபி தான். சரியா? இது செக் பண்ணுங்க அப்படின்னா எப்பவுமே பின்னாடி நம்பர்ல இருந்து தான் முன்னாடி நம்பர். 8 மைனஸ் 10 -2, அதே மாதிரி 6 மைனஸ் 8 -2, 4 மைனஸ் 6 -2. சரியா? பின்னாடி நம்பர் மைனஸ் முன்னாடி நம்பர் தான் எடுக்கணும். அது காமன் டிஃபரன்ஸ் சேமா வந்துச்சுன்னா அது பேர் ஏபின்னு சொல்லுவாங்க. ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஏபின்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? இது நெக்ஸ்ட் விஷயம் என்ன தெரியணும் அப்படின்னா இப்ப இதுல என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா nth டேர்ம் an ஒரு ஃபார்முலா இருக்கும். an அப்படின்னா a பிளஸ் n மைனஸ் 1d. சரியா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். இப்போ நான் போன முறை எடுத்த ஜெனரல் ஃபார்ம் எடுத்துக்கிறேன். 2 4 6 8 10 12 14 இப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ போயிட்டே இருக்கும். இதுக்கு ஏ வந்து 2, காமன் டிஃபரன்ஸ்னா வரும் 4 மைனஸ் 2 2 தான் வரப்போகுது காமன் டிஃபரன்ஸ். இப்போ ஏஎன் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம், சிக்ஸ்த் டேர்ம், செவன்த் டேர்ம். சரியா? இப்போ எனக்கு வந்து ஒரு 50th டேர்ம் தேவை, A50 தேவை. 50 இது போயிட்டே இருக்கும். சரியா? இந்த 50 டேர்ம்னா வரும்னு தெரியணும் அப்படின்னா இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். A50 போட்டோம்னா ஏக்கு பதில் இந்த வேல்யூ 2 பிளஸ் n மைனஸ் 1 50 மைனஸ் 1 இன்டூ டி வந்து 2. அப்ப 2 பிளஸ் 50 மைனஸ் 1 வந்து 49 இன்டூ 2. 49 2 சார்னா வரும் பாருங்க, 2 9 சார் 18, 2 4 சார் 8 9 98. சரியா? அப்ப 2 பிளஸ் 98 ஈக்குவல் டு 100. சரியா? ஸோ A50th டேர்ம் வந்து 100. இது எப்படி கரெக்டா இருக்குமா இல்லையான்னு பாக்குறேன் பாரு. இது ஜஸ்ட் 2 டேபிள்ஸ் மாதிரி தான் வரும். 2 1 சார் 2, செகண்ட் டேர்ம் 2 2 சார் 4, 2 3 சார் 6. அப்ப 250 சார் 100. கரெக்டா? இந்த ஏபி வந்து சிம்பிளான எக்ஸாம்பிள், அதனால நான் ஈஸியா சொல்லிட்டேன். சப்போஸ் ஏபி வந்து டஃப்பாலாம் வரும், அப்போ வந்து டேபிள்ஸ்லாம் அப்ளை பண்ண முடியாது. இல்லை நான் டேபிள்ஸ் அப்ளை பண்ணியே 50th டேர்ம் 100ன்னு சொல்லிட்டேன். காம்ப்ளெக்ஸா வரும்போதெல்லாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ஈஸியா போட்டுடலாம். சரியா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் இதே ஏபி வச்சு எஸ்என் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. எஸ்என்னா n/2 இன்டூ 2a பிளஸ் n மைனஸ் 1d. சரியா? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க போறேன், S5. அப்ப 5/2 2a ஓட வேல்யூ 2 தான், n மைனஸ் 1னா 5 மைனஸ் 1 இன்டூ d ஓட வேல்யூ 2 தான். அப்ப 5/2 இன்டூ இது ஆட் பண்ண, இது 2 2 சார் 4 பிளஸ் 5 மைனஸ் 1 4 இன்டூ 2. சரியா? அப்பனா வரும் பாரு 5/2 4 பிளஸ் 4 2 சார் 8. அப்ப 5/2 4 பிளஸ் 8 12. இது கேன்சல் பண்ணா 2 1 சார் 2 6 சார் 6 5 சார் 30. Sum of
5 டேர்ம்ஸ் வந்து 30. இதை நம்ம வெரிஃபை பண்ணிட்டோமா? இந்த ஃபர்ஸ்ட் 5 ஆட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க, கரெக்டா வரும் பாருங்க. அப்ப 2 + 4 6, 6 + 6 12, 12 + 8 20, 20 + 10 30. கரெக்டா வந்துச்சா பாருங்க ஃபர்ஸ்ட் 5 டேர்ம்ஸ் ஆட் பண்ணா. சரியா? இது ஃபர்ஸ்ட் 5 டேர்ம்ஸ் ஈஸியா நான் கையிலேயே கூட ஆட் பண்ணி சொல்றேன். சம் ஆஃப் 20 டேர்ம்ஸ் 30 டேர்ம்ஸ் கேட்டாங்கன்னா அப்ப என்னால ஒரு டேர்மும் ஆட் பண்ணி சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவேன், நான் ஸ்ட்ரெயிட்டா இந்த ஃபார்முலா எடுத்து போட்டுப்பேன். இதுலயே இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் டேர்மோ லாஸ்ட் டேர்மோ தெரியும்னா Sn = n/2 × L + A அப்படின்னு வரும். லாஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம், Lனா லாஸ்ட் டேர்ம், Aனா ஃபர்ஸ்ட் டேர்ம். இதே எக்ஸாம்பிள் போட்டுக்கலாம். S5 அப்படின்னும் போது n வந்து 5/2, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 2, லாஸ்ட் டேர்ம் வந்து 10. அப்ப 5/2 × 12, 2 1s are 2 6 are 6 5s are 30. சேம் ஆன்சர் வருதா? ஸோ மொத்தம் நம்மளுக்கு 3 ஃபார்முலா தெரியணும். என்னென்ன ஃபார்முலான்னு கிளியரா பார்த்து வச்சுங்க. இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சாலே ஏபி முடிச்சிடலாம். ஏஎன்னா A + n - 1D, அப்புறம் சம் ஆஃப் ஏபி அப்படின்னும் போது இந்த ஃபார்முலா. சரியா? n/2 2a + n - 1D. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டேர்மோ லாஸ்ட் டேர்மோ உனக்கு கொடுத்துருந்தாங்க. சம் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும்னா Sn = n/2 L + A. சரியா? இப்ப நம்ம கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் மிடில் மோஸ்ட் டேர்ம் ஆஃப் ஏபி. மிடில் மோஸ்ட் டேர்ம் ஆஃப் ஏபி. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் மிடில் மோஸ்ட். ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம்லாம் கொடுத்துருக்காங்க. மிடில் வர்றது என்னன்னு கேட்குறாங்க. வேல்யூ என்ன வேல்யூ வரும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இது ஏபி. ஏ வேல்யூ வந்து -11. டி வேல்யூனா வரும் பாருங்க, -7 மைனஸ் ஆஃப் -11. கரெக்டா? அப்பனா வரும் -7 + 11. 7 11ல 7 போச்சுன்னா 8 9 10 4. சரியா? 4. அப்ப ஏ வந்துச்சு, டி வந்துச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இது எத்தனாவது டேர்ம்னே தெரியாது நம்மளுக்கு. அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. ஏஎன் ஃபார்முலா தான் எடுத்துப்பேன். ஏஎன்னா A + n - 1D. இப்ப ஏஎன்னா இதோட வேல்யூ தான் எடுத்துப்பேன். இது எத்தனாவது டேர்ம்னு கண்டுபிடிக்க. அப்ப 49 = A ஓட வேல்யூ -11 + n தெரியாது, அப்படியே வச்சுப்பேன். n - 1D வந்து 4. இதை உள்ள மல்டிபிள் பண்ணலாம் பாருங்க. 49 இது இந்த சைடு வந்துச்சுன்னா +11 ஆயிடும். இது உள்ள மல்டிபிள் பண்ணிக்கணும். 4n - 4. 49 11 ஆட் பண்ணா நான் வரும் 10 4 60. 60 இந்த -4 இந்த சைடு வந்துச்சுன்னா +4 = 4n. 4n. அப்ப 64 = 4n. n = 64 / 4. 4 டேபிள்ஸ்ல போகும் பாரு. 4 1s are 4 remaining 2, 4 6 are 24. n = 16. சரியா? n = 16. இப்ப மிடில் மோஸ்ட் டேர்ம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம்னா, மிடில் மோஸ்ட் டேர்முக்கு என்ன ஃபார்முலா வரும்னா n/2 + 1 வரும். சரியா? n/2 n+1/2 வரணும். n+1/2. அப்ப 16 + 1 17. இது ஆட் நம்பரா வந்துச்சா? அப்ப ஆட் நம்பரா வந்துச்சுன்னா மிடில் டைமே வராது. இப்ப சப்போஸ் நீங்க பாருங்க, சிம்பிளான எக்ஸாம்பிள் 1 2 3 4 இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இதுல மிடில் டேர்ம்னா எதை சொல்லுவீங்க? சொல்லவே முடியாது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்லணும். இப்ப அதுவே 1 2 3 இருந்துச்சுன்னா இதுல மிடில் 1 2 3 இருந்துச்சுன்னா மிடில் டைம் வந்து எக்ஸாக்டா 2ன்னு சொல்லலாம். சரி, அப்ப என்ன பண்ணுவோம், இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுவோம். n வந்து 3 இருக்கு, 3 + 1 / 2 பண்ணனா 4/2 செகண்ட் டேர்ம் தான் மிடில் டேர்ம் அப்படின்னு கரெக்டா சொல்றேன். சரியா? இப்ப அதுவே உனக்கு 4 நம்பர் இது மாதிரி ஈவன் நம்பர் 1 2 3 4 4 நம்பர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா, நீ சிம்பிளா இதே ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், 16 + 1 17/2. 17/2 பண்றதோட நீ n/2 சிம்பிளா போட்டுங்க. n/2 பண்ணிட்டு n/2 பண்ணா வரும் 16/2 8 8 7 ரெண்டு டேர்மே போட்டுங்க. 7th டேர்ம் 8th டேர்ம். ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, n/2 போடுங்க. n/2 + 1 அந்த நம்பரையும் போட்டுக்கணும், அது கூட 1 ஆட் பண்ணி வர நம்பரையும் போட்டுக்கணும். சரியா? இந்த நம்பர் இந்த 2 நம்பர் n/2 போட்டுப்பீங்க, வந்த ஆன்சர். ஸோ இங்க n வந்து 16 வந்துச்சா, n/2 போடுங்க. 16/2 8 மிடில் நம்பர் தான், அதுக்கப்புறம் வர நம்பரும் மிடில் நம்பர் தான். அப்ப 8 A8 A, A9 இந்த 2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா?
இது கிளியரா நோட் பண்ணி வச்சுங்க. மிடில் டேர்ம்ஸ் அப்படின்னும் போது ஈவன் நம்பர்னா n/2 போட்டு அந்த நம்பர் +1 போட்டுப்பீங்க. ஆட் நம்பர்னா ஸ்ட்ரெயிட்டா n+1 டிவைடட் பை 2 போட்டுப்பேன். இப்போ a8 ஓட வேல்யூ போடணும். a8 என்ன ஃபார்முலா? a8 னா a plus n minus 1d. அப்ப a ஓட வேல்யூ வந்து -11 தான். n வந்து 8 8 minus 1 d ஓட வேல்யூ 4. so -11 plus 8 minus 1 7 into 4 7 4s are 28 -11 plus 28 28 ல 11 போச்சுன்னா 7 1 17. so a8 வந்து 17. a9 அதே மாதிரி போட்டுடலாம். a9 என்னும்போது a plus n minus 1d. a வந்து -11 plus n minus 1 ninth term தானே. 9 minus 1 9 minus 1 into 4 9 minus 1 னா 8 into 4 4 8s are 32 -11 plus 32 32 ல 11 போச்சுன்னா எவ்வளவு பாருங்க 1 2 21. சரியா? நம்ம போட்டது கரெக்டா எப்படி வெரிஃபை பண்ணி பார்க்கலாம்? 17 ஓட d ஆட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டேர்ம் வந்துடும். 17 plus 4 21. அப்ப கரெக்ட். சரியா? ஃபர்ஸ்ட் சம் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், which term of AP is 99? ஃபர்ஸ்ட் a ஓட வேல்யூ 3, d ஓட வேல்யூ என்ன பண்ணுவோம் 9 minus 3 9 minus 3 வந்து 6. சரியா? ad தெரிஞ்சிச்சா? 99 எத்தனாவது நம்பர்னு கேக்குறாங்க. அப்ப an ஃபார்முலா எழுதி போடுங்க. an is equal to a plus n minus 1d. an ஓட வேல்யூ தான் கொடுத்துட்டாங்க. an ஓட வேல்யூ 99. இது எத்தனாவது டேர்ம்னு கேக்குறாங்களா? 99 is equal to a வந்து 3 plus n minus 1 d ஓட வேல்யூ 6. 99 இந்த 3 இந்த சைடு வந்துச்சுன்னா -3 is equal to இத உள்ள மல்டிபிள் பண்ணுவேன் 6n minus 6 96 ஆயிடுமா? இது 99 ல 3 போச்சுன்னா 96. இந்த 6 இந்த சைடு வரும்போது +6 equal to 6n. 96 plus 6 னா 12 102 102 is equal to 6n. n is equal to 102 divided by 6. அப்பனா வரும் பாருங்க. அப்படியே கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 6 1s are 6 remaining 4 6 6 are 36 6 7s are 42. அப்ப n வந்து 17. சரியா? so 99 வந்து எத்தனாவது டேர்ம்னா 17th term. next question, how many 2-digit numbers are divisible by 9? 2-digit number அப்படின்னா என்ன அர்த்தம்? 2-digit number அப்படின்னா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 9 வரைக்கும் சிங்கிள் டிஜிட் நம்பர். 10 11 12 எல்லாமே 2-digit நம்பர் தான். எது வரைக்கும்? 99 வரைக்கும். டிவிசிபிள் பை 3 ன்னு கேக்குறாங்க. டிவிசிபிள் பை 3 னா 3 டேபிள்ஸ்ல 10 வருமா? வராது. 11 வராது. எது வரும்? 12 வரும். அப்ப 12 தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். நெக்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும்? 15 18 டாட் 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 99 வரும் 3 டேபிள்ஸ்ல. சரியா? சோ how many? இப்ப இது ஒரு ஏபி சீரிஸ். இதுல 99ன்றது எத்தனாவது டேர்ம்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இதுல a ஓட வேல்யூ 12, d ஓட வேல்யூ கண்டிப்பா 3 தான் வரும். ஏன்னா 3 டேபிள்ஸ் தானா. 15 minus 12 3. an வந்து 99. அப்ப an is equal to a plus n minus 1d. an ஓட வேல்யூ 99. 99 is equal to a 12 n minus 1 d ஓட வேல்யூ 3. இத உள்ள மல்டிபிள் பண்றாங்க. 99 minus 12 equal to 3n minus 3. 99 minus 12 plus 3 is equal to 3n. சரியா? இது என்ன ஆகும்? -12 plus 3 -12 12 3 போச்சுன்னா 9 -9 99 minus 9 90. அப்ப 90 equal to 3n. n is equal to 90 divided by 3 போட்டுக்கலாம். 3 30s are. அப்ப n is equal to 30. so எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னா 30 terms இருக்கு. next question, in an AP if sn some formula கொடுத்திருக்காங்க n into 4n plus 1 find AP ன்னு கேட்டுறாங்க. AP கண்டுபிடிக்கணும். AP கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a வேல்யூ தெரியணும், d வேல்யூ தெரியணும். சரியா? a d தெரிஞ்சாதான் AP ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப நான் எப்படி பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே sum of first term ஒரே ஒரு term s1 கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஆகும் 1 4 into 1 plus 1. 4 1s are 4 தான். 4 plus 1 வரும். 4 plus 1 5. sum of first term வந்து 5 வருது. sum of second term
பண்றான். அப்பனா வரும் 2 into 4 into 2 plus 1. இதுனா வரும் 2 into 8 plus 1. 8 plus 1 அப்படின்னும் போது 2 into 8 plus 1 9. 2 9s are 18. சரியா? 18. இப்போ இதுக்கு நான் எக்ஸாம்பிள் எப்படி தரேன் பாருங்க. இப்போ ஒரு ஏபி இருக்கு 5 13 21 இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இதோட ஏபினா இது ஏபியா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். 13ல 5 போச்சுன்னா என்ன வரும்? 8. கரெக்டா? 8 plus 5 தான் 13. அதே மாதிரி இதுல போச்சுன்னா 21ல 13 போச்சுன்னா 7 வராது, 8 தான் வரும். 31 plus 8 தான் என்ன வரும்? 8 9 10 11 21 வரும். சரியா? இப்ப எனக்கு 18 வந்துருக்கு செகண்ட் டேர்ம். தேர்ட் டேர்மும் நான் உனக்கு பண்ணிடலாம். தேர்ட் டேர்மும் பண்ணா என்ன வரும்? 3 into 4 into 3 plus 1. அப்ப 3 into 12 plus 1 13. 3 into 13. 13 3s are 13 3s are 9. 39. சரியா? எஸ் 3 வந்து 39. இப்ப S1 S2 நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா நம்மளுக்கு என்ன தேவை? ஏபி தான் தேவை. அப்ப என்ன பண்ணலாம் பாருங்க. இதோட சிம்பிளான எக்ஸாம்பிள் நான் தரேன். அதே நான் ஃபர்ஸ்ட் எடுத்த ஏபி ஃபார்ம் எடுத்துக்கிறேன். 2 4 6 8. சரியா? ஃபர்ஸ்ட் S1 அப்படின்னா என்ன வரும்? 2 வரும். S2 அப்படின்னா என்ன வரும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சொல்லுவீங்களா? என்ன வரும்? 2 plus 4 6. S3 என்ன சொல்லுவீங்க? மூணுத்தையும் ஆட் பண்ணி சொல்லுவீங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 10 12. இதை வச்சு ஏபி எப்படி கண்டுபிடிக்கலாம்னு யோசிங்க. இதை வச்சு ஏ வந்து அப்சல்யூட்டா S1 தான் வரும், அது கன்ஃபார்ம். ஏ வந்து இங்கேயும் வந்து 5 வந்துச்சா அதான் வரப்போகுது. டி கண்டுபிடிக்கணும். டி எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தவனே S2 minus S1 பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? S2 minus X1 பண்ணி பார்க்கலாம். 6 minus 2. 6 minus 2ன்றது என்னது? 4. 4ன்றது என்னது? செகண்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் 4ன்றது செகண்ட் டேர்ம். கரெக்டா? 4ன்றது செகண்ட் டேர்மா? வேணும்னா இதையும் மைனஸ் பண்ணி பாருங்க. 12 minus 6 பண்ணினா 6. அதுனா அது தேர்ட் டேர்ம். அப்ப நெக்ஸ்ட்ல இருந்து S2 minus S1 பண்ணினா உனக்கு என்ன டேர்ம் கிடைக்கும்? செகண்ட் டேர்ம் கிடைக்கும். A2 கிடைக்கும். S3 minus S2 பண்ணா A3 கிடைக்கும். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து இதே சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து இது நம்ம சொன்ன எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து S1 நான் எடுத்துப்பேன். அப்ப 5 எடுத்துப்பேன். செகண்ட் டேர்ம்னா என்ன பண்ணணும்? 18 minus 5 பண்ணணும். கரெக்டா? 18 minus 5. தேர்ட் டேர்ம்னா என்ன பண்ணுவேன்? 39 minus 18. அப்பனா வரும் பாருங்க 5. 18 minus 5 வந்து 18 minus 5 வந்து செகண்ட். அதோட ஆன்சர் 13. இதான் செகண்ட் டேர்ம். 39ல 18 போச்சுன்னா 2 1 8 8 39ல 18 21. அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் இது கண்டுபிடிச்சிட்டோம். ஏபினா இதோட நீங்க நிறுத்தினாலும் போதும். இருந்தாலும் நீ என்ன பண்ணிக்கிற? ஏடி கண்டுபிடிச்சிக்கிற. ஏ என்னும் 5, டி என்னும் என்ன வரப்போகுது? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். 13 minus 5. 13 minus 5 வந்து 8. சரியா? ஏ கண்டுபிடிச்சிட்டோம், டி கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இதை இன்னொரு முறை நான் சொல்லிடுற பாருங்க. என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு சம்முக்கு வந்து ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சிருக்கேன், சம் ஆஃப் செகண்ட் டேர்ம், சம் ஆஃப் தேர்ட் டேர்ம். 3 டேர்ம் கண்டுபிடிச்சிட்டேன்னா இது சம். S1 S2 S3 A1 A2 A3 இது வேற. சரியா? A2 வேணும் அப்படின்னும் போது என்ன பண்ணணும்? A2 வேணும் அப்படின்னும் போது இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிடணும். சரியா? A2 போது S2 minus S1. A3 என்னும் போது S3 minus S2. அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் நான் இங்க போட்டே காமிச்சிருக்கேன். சரியா? இதை வச்சு செகண்ட் A2 A3 கண்டுபிடிச்சிடும். A2 A3 கண்டுபிடிச்சுன்னா அதுவே AP வந்துடும். AP வந்துச்சுன்னா அதை வச்சு
AD அதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கலாம். So next question, find the 10th term from the last term of AP. இங்க இருந்து ரிவர்ஸ்ல வரணும்ன்றாங்க. சரியா, நீ பாட்னு AN equal to A plus N minus 1D போட்டு என்ன பண்றீங்க, லாஸ்ட் கவனிக்காம A ஓட வேல்யூ 8, D ஓட வேல்யூனா வரும் 10 minus 8 2. இப்படி போட்டு நீ போட்டேன்னா ஆன்சர் வந்து தப்பு. ஏன்னா find the 10th term from the last term. அப்ப இதான் A ஓட வேல்யூ 126. சரியா, A ஓட வேல்யூ 126. முன்னாடி நம்பர் என்னவா இருக்கும், இதுக்கு முன்னாடி நம்பர் என்னவா இருக்கும் 124. வெரி குட். ஏன்னா இது 10னா இது 8, ரெண்டு ரெண்டு கம்மியாயினா இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன வரும் 122 122. சரியா, அதே மாதிரி எத்தனாவது டேர்ம் A10 அதான் தேவை. சரியா, அவங்க கொடுத்த ஏபியா நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன்னா இப்ப A ஓட வேல்யூ 126, D ஓட வேல்யூ என்ன வரும், இதுக்கு 124 minus 126. ஆன்சர் வந்து -2 வரும். சரியா, இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் A10. அப்ப A10 என்னும் போது A plus N minus 1D. A ஓட வேல்யூ 126, N minus 1 10 minus 1 into D. சரியா, 126 plus 10 minus 1 வந்து 9. D ஓட வேல்யூ எவ்வளோ -2. அப்ப 126 minus 9 2s are 18. 126 minus 18 1 ஆயிடும். இது 8 2s are 16 8 1 அப்ப 108. A10 அப்படின்னும் போது 108. அப்ப கேட்ட ஆன்சர் அப்படியே the 10th term from the last term of AP is 108 அப்படின்னு போட்டு முடிச்சிடுறேன். சரியா, லாஸ்ட் டேர்ம்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கோ. அந்த லாஸ்ட் கொடுத்த நம்பரை ஃபர்ஸ்ட் டேர்மா யூஸ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் அந்த D-ய ஆப்போசிட்ல பண்ணிட்டு ஆப்போசிட் சைன் போட்டு பண்ணிடலாம். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின், if the number n minus 2 4n minus 1 and 5n plus 2 are in AP. இது AP அவங்களே சொல்லிட்டாங்க. சரியா, இது AP ன்னு சொல்லிட்டாங்க. find the value of n. APக்கு எது சேமா இருக்கும் அப்படின்னா காமன் டிஃபரன்ஸ் சேமா இருக்கும். கரெக்டா 2 4 6 இப்படி இருந்துச்சுன்னா 4 minus 2 வந்து 2, அதே மாதிரி 6 minus 4ம் 2வா. அப்ப இந்த காமன் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கும். இந்த டெக்னிக்கை தான் நான் யூஸ் பண்ண போறேன். A1 A2 A3. அப்ப A2 minus A1 is equal to A3 minus A2. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி n கண்டுபிடிச்சலாம். அப்ப 4n minus 1 minus n minus 2 is equal to 5n plus 2 minus 4n minus 1. சரியா, இப்ப இது அப்படியே இந்த மைனஸ் ஃபர்ஸ்ட் உள்ள பண்ணிடுங்க. 4n minus 1 minus n minus minus plus 2. இங்க வரும்போதும் 5n plus 2 minus 4n minus minus plus 1. அப்ப 4n minus n என்னும் போது 3n minus 1 plus 2 என்னும் போது plus 1 ஆயிடும். இங்க வரும்போது 5n minus 4n என்னும் போது n 2 plus 1 3. அப்ப இந்த n இந்த சைடு வந்துச்சுன்னா 3n minus n is equal to 3 minus 1. அப்ப 3n minus 1 னா 2n is equal to 2. அப்ப n is equal 2n 2 னா n is equal to 2 by 2, n is equal to 1. சரியா, next question. If 7 times the 7th term of AP is equal to 11 times the 11th term, then find the 18th term. ஒரு 2-3 வாட்டி क्वेश्चन படிங்க, அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 7 times of 7th term A7 of AP is equal to 11 times the 11th term A11. ஓகேவா, இது கொடுத்திருக்காங்க given. Then find the 18th term A18 கேக்குறாங்க. சரியா, ஃபர்ஸ்ட் இந்த A7 அப்படின்னா நான் வரப்போகுது A plus n minus 1D. அப்ப 7n சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. A plus 7 minus 1D. அப்ப A7 வந்து A plus 6D. ஓகேவா, அதே மாதிரி A11 தான் வரப்போகுது. ஃபார்முலா அதே தான், A plus n minus 1D. 11 minus 1D. அப்ப A plus 10D. A11 is equal to இதான். இது ரெண்டுத்தையும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதுல
7 into a7 ஓட வேல்யூ இது a plus 6d equal to 11 into a plus 10d. இப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க என்ன இருக்கும் a plus 6d சரியா a plus 6d. அப்ப 7a plus 6 7s are 42d equal to 11a plus 110d. இதெல்லாத்தையும் ஒரே சைடு எடுத்துட்டு வந்து பார்க்கலாம். 7a minus 11a plus 42d minus 110d equal to 0. அப்ப 11ல 7 போச்சுன்னா என்ன வரும் 4 கரெக்டா minus 4a. அதே மாதிரி 142d தானே இது 42d. 110ல 42 போச்சுன்னா இது 0. இது 10 8 10 தான் வரும். 10ல 4 போச்சுன்னா 6 minus 68d equal to 0. மைனஸ் ஆல டிவைட் பண்றா அப்படின்னா இல்ல மைனஸ் காமனா எடுத்துட்டனாலும் 4a plus 68d equal to 0. இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். இப்ப a18 தானே நம்மளுக்கு தேவை. a18 அப்படின்னும் போது a plus n minus 1d n18 minus 1d அப்ப a plus 17d ஓகேவா a plus 17d இதுதான் நம்மளுக்கு தேவை சரியா. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாலும் வராது. இதை கம்பேர் பண்ணி பாருங்க இதோட இது. இப்ப ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை 4 பண்ணி பார்க்கலாமா. டிவைடட் பை 4 பண்ணனா என்ன நடக்கும் பாருங்க. ரெண்டு சைடும் டிவைடட் பை 4 பண்ணோம். 4a divided by 4 plus 68d divided by 4 equal to 0 by 4. 4 cancel ஆயிடும். இது 4 1s are 4 remaining 2 இருக்கும். 4 7s are 28. a plus 17d தான் வந்திருக்கு 0 தான். 0 by 4 0 தான். அப்ப a plus 70 ஓட வேல்யூவும் 0 தான். அது ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் சரியா. a plus 17d ஓட வேல்யூ 0வா. இதுதான் a18. அப்ப 18th term ஓட வேல்யூ 0 ஓகேவா. சோ இத கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு a18th term வந்து 0 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். Next question, the sum of nth term of AP SN ஃபார்முலா கொடுத்திருக்காங்க 5n square plus 3n. அப்புறமா if nth term an ஓட வேல்யூ 168. இது என்ன n is equal to question mark ஆ. an னா a plus n minus 1d சரியா. இப்ப இதுல நம்மளுக்கு என்ன தேவை 168 கொடுத்திருக்காங்க. 168 அவங்களே கொடுத்துட்டாங்க. a தேவை d தேவை. a d தெரிஞ்சாதான் n கண்டுபிடிக்க முடியும். a எப்படி கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் n is equal to 1 ன்னு கொடுத்தனா s1 வருமா. s1 is equal to 5 into 1 square plus 3 into 1. அப்ப 5 1s are இது 1 தான் வரும். 5 1s are 1 3. அப்ப s1 வந்து 8 ன்னு வந்துச்சு. s2 னா வரும் n equal to 2. அப்ப a ஓட வேல்யூ 8 ன்னு தெரிஞ்சிச்சு. s2 நம்ம என்ன பண்ணோம்னா 5 into 2 square plus 3 into 2. அப்ப 5 into 4 plus 6 5 4s are 20 20 plus 6 26 சரியா. s2 அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் வரும். ஃபர்ஸ்ட் டேர்ம் 8 வரும். நம்ம லாஸ்ட் சம்ல கூட போட்டிருக்கோம் பாரு. செகண்ட் டேர்ம் வேணும் அப்படின்னா a2 னா ஃபார்முலா சொல்லியிருக்கான். a2 னா s2 minus s1 சொல்லியிருக்கானா. s2 minus s1 பண்ணா செகண்ட் டேர்ம் கிடைக்கும். அப்ப 26 minus 8 26ல இருந்து 8 போச்சுன்னா 1 8 18 சரி. இதுதான் வந்து செகண்ட் டேர்ம் சரியா. ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரிஞ்சிச்சு செகண்ட் டேர்ம் தெரிஞ்சிச்சு. அப்ப காமன் டிஃபரன்ஸ் d என்ன பண்ணுவீங்க a1 a2. அப்ப காமன் டிஃபரன்ஸ் d வந்து என்ன பண்ணலாம் 18 minus 8 d is equal to 10 சரியா. சோ இந்த மெத்தட்லாம் கிளியரா பார்த்துட்டு வந்துருங்க. s1 கண்டுபிடிச்சிட்டேன் s2 கண்டுபிடிச்சிட்டேன். நம்மளுக்கு செகண்ட் டேர்ம் வேணும் அப்படின்னும் போது a2 வேணும் போது s2 minus s1 போட்டீங்கன்னா செகண்ட் டேர்ம் தான் கிடைக்கும். செகண்ட் டேர்ம் கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் d கண்டுபிடிச்சிக்கலாம். d என்னும் போது என்ன பண்ணுவோம் a2 minus a1. a2 கண்டுபிடிக்கிறதுக்கு d கண்டுபிடிக்க a2 minus a1 சரியா. இப்ப d யும் தெரிஞ்சிச்சு. இப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி n கண்டுபிடிச்சலாம் பாருங்க. an ஓட வேல்யூ 168 a ஓட வேல்யூ 8 n தான் கண்டுபிடிக்கணும். n minus d ஓட வேல்யூ 10. அப்ப 168 இது இந்த சைடு வந்துச்சுன்னா -8
10n minus 10. 168 minus 8 என்னும் போது 160, இந்த 10 இந்த சைடு எடுத்து வந்துடுறோம், plus 10 ஆடும், is equal to 10n. 170 is equal to 10n. n is equal to 170 divided by 10. 0 0 cancel ஆச்சுன்னா n is equal to 17. சரியா? Next question. Next question, if the third term and ninth term of AP are 4 and 8, அப்ப A3 ஓட வேல்யூ வந்து 4, A9 ஓட வேல்யூ -8, which term of AP is 0? an வந்து 0. இந்த n 0வா எப்ப வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப an ஃபார்முலா எழுதுறீங்க. an a plus n minus 1 d. A3 வந்து அதோட வேல்யூ, A3 னா a plus 3 இதனா 3 minus 1 d. அப்ப A3 ஓட வேல்யூ வந்து 4. 4 is equal to a plus 2d. ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி A9 தானே, அப்ப A9 என்னும் போது a plus 9 minus 1d. an ஓட வேல்யூ -8. -8 is equal to a plus 8d. ஈக்குவேஷன் 2. சரியா? சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ad கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் போலாம் பாருங்க. a plus 2d is equal to 4, ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து a plus 8d is equal to -8. இத அப்படியே மைனஸ் பண்ணணும். ஏற்கனவே இங்க மைனஸ் இருக்கா, இது பிளஸ் ஆயிடும், இது கேன்சல் ஆயிடும். -6d is equal to என்ன வரும், 12 வரும். சரியா? ஏன்னா பிளஸ் ஆயிடுச்சுல, அது 8 plus 4 12. 6d is equal to 12 by -6. 6 1s are 6 2s are, and d is equal to -2. d தெரிஞ்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். a plus 2 into -2 is equal to 4. a plus 2 into -2 is equal to 4. a minus 4 is equal to 4. a is equal to 4, and the 4 inside வந்துச்சுன்னா plus 4. a is equal to 8. இப்ப an 0 வரணுமா, an is equal to a plus n minus 1d. an ஓட வேல்யூ 0 வரணும்ல, 0 is equal to a வந்து 8, n minus 1, d ஓட வேல்யூ -2. இந்த -2 இப்படி உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். 0 is equal to 8 plus -2 into n -2n minus plus ஆயிடும், 2 ஆயிடும். இப்போ இந்த -2n இந்த சைடு எடுத்துட்டு வந்தோம்னா plus 2n equal to 8 plus 2 10. n is equal to 10 by 2. 2 1s are 2 5s are, so n is equal to 5. சரியா? Next question, which term of AP is AP கொடுத்திருக்காங்க 3 15 27 39. a ஓட வேல்யூ 3, d ஓட வேல்யூ என்ன வரும், 15 minus 3, d ஓட வேல்யூ வந்து 12. அவனா கேக்குறாங்க an which term அப்படிதான் கேட்டிருக்காங்க, an கேக்குறாங்க. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், will be 132 மோர்னா அதிகமா, பிளஸ் 132 plus 54, a 54. அப்ப an வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சலாம். an ஓட வேல்யூ வந்து 132 plus a 54. அப்ப 132 plus an அப்படின்னும் போது a plus n minus 1d. அப்ப இது வந்து 54 தானே. 132 plus a ஓட வேல்யூ 3 plus n minus 1 னா 54. 54 minus 1 into 12. அப்ப 135 போட்டுக்கிறேன். 132 plus 3 135 plus 54 minus 1 53 into 12. சரியா? 53 into 12 பண்ணிக்கிறேன். 2 3s are 6, 2 3s are 6, 2 5s are 10, 53 6 3 6. சரியா? இங்க 135 இருக்கு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 11 1 7 7 771. சரியா? 771 an ஓட வேல்யூ. இப்ப n தான் கேட்டிருக்காங்க, அப்ப an தான் தேவை. an ஓட வேல்யூ 771. an equal to a plus n minus 1d. அப்ப இதோட வேல்யூ 771. a ஓட வேல்யூ 3 plus n minus 1 into 12. 771 minus 3 equal to 12n minus 12. சரியா? இந்த -12 இந்த சைடு வந்துச்சுன்னா நான் பாருங்க, -12 இந்த சைடு வந்துச்சுன்னா +12 equal to 12n. 12 3 போச்சுன்னா 9. 771 plus 9 வந்து என்ன ஆயிடும், 771 plus 9 10 ஆயிடும். 8 780.
780 is equal to 12n. அப்ப என்ன பண்ணலாம், n is equal to 780 divided by 12. சரியா? 12 டேபிள்ஸ்ல போகுமா? 12 6 ஆர் எவ்வளோ? சரி 6 டேபிள்ஸ்ல பண்ணிட்டோம். 6 1 6 2s are 12, 6 1s are 6, ரிமைனிங் ஒன்று இருக்கும். 6 3s are 0 வரும். 130 divided by 2, 130 divided by 2 பண்ணினா 2 6 are 12, 1 2 5 are n-ஓட வேல்யூ வந்து 65. ஸோ n வந்து 65. Next question, solve the equation 1 plus 4 plus 7 plus dot 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 plus x is equal to 287. சரியா? sum of terms sn ஃபார்ம் அதான் யூஸ் பண்ண போறேன். sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. இது ஏன்னா இங்க நடுவில் பிளஸ் பிளஸ் தான் வந்திருக்கு, அதனால sn ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல a வந்து 1, d வந்து என்ன வரப்போகுது 4 minus 1 3 தான். அதே மாதிரி 7 minus 4 3 தான். d வந்து 3. இந்த சம் பண்ணும் போது sn ஓட வேல்யூ என்ன இருக்கு? sn ஓட வேல்யூ 287. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் பாருங்க. 287 is equal to n by 2 solve x தானா, அந்த n தான் x இங்க. n by 2 into 2a plus n minus 1 into d ஓட வேல்யூ 3. சரியா? இதுவும் இந்த சைடு எடுத்து வந்துருங்க. 287 into 2 is equal to n into 2 plus இது என்ன ஆயிடும் 3n minus 3. 287 into 2, 2 7s are 14, 2 8s are 16 plus 1 17, 2 is are 4 plus 1 5, 574 equal to n into 3n first போட்டுறேன். 2 minus 3 minus 1 இந்த n-யும் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். 574 is equal to 3n square minus n. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிடலாம். 3n square minus n minus 574. இது ரொம்ப பெருசா போகுதுல, ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இது என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். a ஓட வேல்யூ வந்து 3a, b ஓட வேல்யூ வந்து -1, c ஓட வேல்யூ -574. இதுக்கு என்ன ஃபார்முலானா -b plus or minus b square minus 4ac divided by 2a. சரியா? ஏற்கனவே இங்க -1 இருக்கா, minus of -1 plus or minus b square வந்து -1 square 1 ஆயிடும். -4 into a3, c வந்து -574 divided by 2a வந்து 2 into 3. சரியா? minus of minus plus 1 இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். 574 into 12, 3 4s are 12. சரியா? 3 4s are 12. அப்பனா வரும் 2 4s are 8, 2 7s are 14, 1 2 5s are 10, 11, 1 தானே அப்படியே போடலாம். 5 7 4 8 8 8 6. அப்ப 6 888 divided by 6. அப்ப இங்க வந்து 1 plus or minus 1 plus or minus 1 ஆட் பண்ணா என்ன வரும் 6889 divided by 6. லாங் டிவிஷன் போட்டுறோம் பாருங்க. லாங் டிவிஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டுக்கு 6889 லாங் டிவிஷன் கிளியரா பார்த்துக்கணும். ரெண்டு நம்பரா எடுத்துட்டு வரணும். 68 இருக்கா, அப்ப 8 8 சார்னா வரும் 64 வரும். ரிமைனிங் 4 489. லாங் டிவிஷன்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க என்ன நம்பர் இருக்கோ அதோட 2 மல்டிபிள் பண்ணுவோம். 8 2s are 16, 16ஓட 16 1 into 1 அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். 9 இருக்குல்ல, அப்ப 3 பண்ணி பார்க்குறேன். 3 3s are 9 வரும். 3 6 are 18, 3 1s are 3 4. அப்ப கரெக்டா வருது. 83 இங்க 3 போட்டோம்னா 83 into 163 489. அப்ப பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இது 83. அப்ப இதோட ஆன்சர் வந்து 1 plus or minus 83 by 6. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணிக்கிறேன் 1 plus 83 by 6 or 1 minus 83 by 6. அப்ப 84 by 6. சரியா? இத வந்து இங்க போட்டுட்டு வந்துடுறேன். இல்ல இங்க போடலாம். 84 divided by 6 2 tablesல 6 tablesல கேன்சல் ஆகும் பாருங்க. 6 1s are 6, ரிமைனிங் 2, 6 4s are 14 or இங்க வந்து என்ன வரும் -82 by 6. இது என்ன பண்ணலாம் 2 tablesல கேன்சல் ஆகுமா? 2 3s are 2 4s are 8, 2 1s are அதுக்கு மேல போகாது. or -41 by 3. ஸோ என்னோட இது வந்து ஃப்ராக்ஷன்ல வர்றது எடுக்க மாட்டோம். ஃப்ராக்ஷன்ல வர்றது எடுக்க மாட்டோம்ல. அப்ப n வந்து
அந்த எக்ஸோட வேல்யூ வந்து 14 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா, எக்ஸோட வேல்யூ வந்து 14. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஆல் 11 டர்ம்ஸ் ஆஃப் எபி. S11 கேக்குறாங்க. S11 அப்பனா whose middle term is middle term வந்து எவ்வளவுனா 13 கொடுத்திருக்காங்க. மிடில் டேர்ம் 2 மார்க்ல ஒன்னு பார்த்திருப்போம். மிடில் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா n+1/2. இப்போ இங்க 11 இருக்கா, இது ஆட் நம்பருக்கு ஸ்ட்ரைட்டா போட்டுக்கலாம். ஈவன் நம்பருக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் n/2 போட்டு ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும். n/2 ன்னு ஒன்னு எடுத்துக்கணும், n/2 + 1 ன்னு எடுத்துப்போம். இது ஆட் நம்பர்ன்றதால ஸ்ட்ரைட்டா 11 + 1/2 அப்ப 12/2 6. a6 ஓட வேல்யூ தான் 30. an அப்படின்னும் போது a + n - 1d. a6 தானே இது. a6 = a + 6 - 1 × d. a6 ஓட வேல்யூ 30. 30 = a + 5d. ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறான். அவனா கேட்டிருக்காங்க சம் ஆஃப் 11th டேர்ம் S11 தானே. S11 Sn ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். Sn ஃபார்முலா அப்படின்னும் போது Sn = n/2 × 2a + n - 1d. சரியா, n வேல்யூ 11 தானே. 11/2 × 2a + n - 1 11 - 1 × d. அப்ப 11/2 × 2a + 10d. கரெக்டா, இதுல 2 காமனா எடுத்துக்கிறேன். 11 × 2 காமனா எடுத்தனா a + 5d. சரியா, 2 கேன்சல் ஆயிடுச்சுனா a + 5d ஓட வேல்யூ தான் 13 ஏற்கனவே தெரிஞ்சிச்சு. அப்ப 11 × 30. ஸோ 11 × 30 பண்ணும்போது 30 × 11 30 அகைன் 30 330. சரியா, அப்ப சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 11 டேர்ம்ஸ் வந்து 330. Next question, find the sum of all integers between 50 to 500 which is divisible by 7. 500 which is divisible by 7. 7 ஆல டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணுமா. 7 டேபிள்ஸ் தெரியணும் நம்மளுக்கு. 7 டேபிள்ஸ்ல 7 7s are 49. 7 7s are 49. 7 8s are 56. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 56 வரப்போகுது. நெக்ஸ்ட் நம்பர்லாம் வரப்போகுது 7 9s are 63. டாட் 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 அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ 500 7 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகாது. ஸோ டிவைட் பண்ணியா நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லித்தரேன். 500 7 டிவைட் பண்ணலாம். 7 7s are 49. ரிமைனிங் 1 0. 7 1s are 7 3. ஸோ இந்த 3 எக்ஸ்ட்ராவா இருக்குல்ல 500ல அதை மைனஸ் பண்ணிடணும். 500 -3 போட்டீங்கன்னா 497 டிவைட் ஆகுதா பாருங்க பார்க்கலாம். 7s are 49 0 7 7 7. ஸோ அப்போ லாஸ்ட் நம்பர் 497. சரியா, ஸோ சம் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் தான் கேட்குறாங்க. Sn கேட்கணும், கண்டுபிடிக்கணும். a வந்து 56. d வந்து என்னவா இருக்கும் கன்ஃபார்மா 7 தான், ஏன்னா 7 டேபிள்ஸ் தானே. 63 - 56 பண்ணா 7. இது எத்தனாவது டேர்ம்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு an ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். an = a + n - 1 × d. அப்ப an வந்து 4 an ஓட வேல்யூ தான் வந்து 497. ஸோ 497 = a 56 + n - 1 d ஓட வேல்யூ 7. ஸோ 497 - 56 + = 7n - 7. சரியா, ஸோ இந்த 7 அந்த சைடு எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா ஃபர்ஸ்ட் இதை சப்ட்ராக்ட் கூட பண்ணிங்க. 7ல 6 போச்சுன்னா 1, 9ல 5 போச்சுன்னா 4 441. 441 இந்த 7 அந்த சைடு வந்துச்சுன்னா +7 = 7n. அப்போ 449 ஆயிடும். 449 = 7n. n = 449 divided by 7. 7 6 are 42. 441 + 7 வந்து 448 தான். சரியா, 448. 7 டேபிள்ஸ் அப்படியே நான் கேன்சல் பண்ணிட்டே வரேன். என்ன பண்ணேன், 7 are 42 ரிமைனிங் 2 7 4 28. அப்ப என்னோட வேல்யூ வந்து 24. அவங்க சம் தான் கேட்டிருக்காங்க. find the sum of all integers between 50. அப்ப S24 கண்டுபிடிக்கணும். Sn ஃபார்முலா n/2 × 2a + n - 1d. சரியா, Sn
எஸ் அப்படின்றாங்க n வந்து 24 divided by 2 2 into a ஓட வேல்யூ 56 plus n minus 1 24 minus 1 into d வந்து 7 2 ones are 2 12s are so 12 into 56 into 2 2 6 are 12 2 5 are 10 11 1 1 2 plus 23 into 7 23 into 7 7 3s are 21 7 2s are 14 14 plus 2 14 15 16 161 சரியா அப்ப 12 into 112 plus 161 112 plus 161 வந்து 37273 so 273 into 12 தான் ஆன்சர் 273 into 12 2 3s are 6 2 7s are 14 1 2 2s are 4 5 273 6 7 7 8 9 10 11 12 12 3276 answer on the 3276 so 25th question answer 3276 next question the sum of third and seventh term of AP is 6 the sum of third A3 plus seventh term of AP is 6 சரியா the sum of third term and seventh term of AP is 6 and their product is 8 A3 into A7 equal to 8 find the sum of first 16 A16 சரியா so A3 நம்மோது AN formula எழுதி வச்சுங்க A plus N minus 1D சரியா அப்ப நான் ஸ்ட்ரைட்டா போட்டு வந்துறேன் பாருங்க A plus N minus 1 3 minus 1 2D A plus 2D இங்க அதே மாதிரி A plus 7 minus 1 வந்து 6D equal to 6 அப்பனா வரும் 2A plus 8D equal to 6 divided by 2 பண்ணா A plus 4D equal to 3 equation 1 எடுத்துக்கலாம் சரியா equation 1 அதே மாதிரி இதா என்ன பண்ணலாம் இதா A plus 2D into A plus 6D equal to 8 இதை அப்படியே மல்டிபிள் பண்ணலாமா A square இதுனா வரும் 6AD ன்னு வரும் இங்க வந்து plus 2AD plus 2 6 are 12 12D square is equal to 8 இதுல வேற என்ன பண்ணலாம் A square plus 6 plus 2 8 8AD plus 12D square is equal to 8 சரியா next ஸ்டெப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம் இதுல இருந்து A வேல்யூ மட்டும் எடுத்தனா 3 minus 4D வரும் ஸோ இதை இவ்வளவு பெருசு நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணாம கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுலயே போட்டுக்கலாம் ஏக்கு பதில் 3 minus 4D plus 2D இங்க வரும்போது ஏக்கு பதில் 3 minus 4D plus 6D equal to 8 இப்படி மட்டும் வரும் ஸ்டெப் பெருசா போகும் இப்படி போடும்போது சிம்பிளா முடிஞ்சிடும் 3 minus 2D இங்க வரும்போது 3 plus 2D equal to 8 அப்ப இந்த A plus B into A minus B A square minus B square அப்ப வந்து 9 3 square 9 minus B square வந்து 4D square equal to 8 அப்ப 9 minus 8 is equal to 4D square now 9 minus 8 1 is equal to 4D square அப்ப 1 by 4 is equal to D square D வந்து root of 1 by 4 root of 1 by 4 வந்து 1 by 2 plus or minus 1 by 2 இப்ப D ஓட வேல்யூ ரெண்டு இருக்கு 1 by 2 or minus 1 by 2 அவனா கேட்டிருக்காங்க sum of first 16 term S16 S16 நமக்கு n by 2 into 2A plus n minus 1 into D அப்ப S16 16 by 2 8 வந்துரும் 2 into A value என்ன பண்ணுவோம் அப்படின்னா A value ரெண்டு வேல்யூ வரும் அதே மாதிரி A value ரெண்டு வருமா D வந்து 1 by 2 கொடுத்தனா A value 3 into minus 4 into 1 by 2 வரும் 2 1s are 2 3 minus 2 1 அப்ப D 1 by 2 கொடுத்தா A ஓட வேல்யூ 1 D ஓட வேல்யூ minus 1 by 2 கொடுத்தனா 3 into 4 into minus 1 by 2 அப்ப 2 minus minus plus 1 3 plus 2 5 A வந்து 5 ஆயிடும் சரியா சோ இத ஞாபகம் வச்சுங்க இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா
இந்த ரெண்டு கண்டிஷனையும் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஒன்னெல்லாம் போடலாம். ஏ வந்து 1, ஏவோட வேல்யூ வந்து 1, டியோட வேல்யூ 1/2. ஏவோட வேல்யூ 1, டியோட வேல்யூ 1/2. அதே மாதிரி நெக்ஸ்ட் கேஸ்க்கு ஏவோட வேல்யூ -1 ஏவோட வேல்யூ 5, ஏவோட வேல்யூ 5, டியோட வேல்யூ -1/2. இதுக்கு SN கண்டுபிடிங்க. SN n/2 × 2a + n - 1d. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். S16 தான் கேட்டிருக்காங்க. x16 என்னும்போது இப்போ 16/2 2a 1 தான் ப்ளஸ் n - 1 n 16 தான். 16 - 1 15. d ஓட வேல்யூ 1/2. அப்போ இது 8 ஆயிடும். 8 இங்க வந்து 2 + 15/2 எல்சிஎம் எடுத்தோம்னா 8 × 2 வரும். 2 2 சார் 4, 4 + 15/2 2 1 சார் 2 2 சார் 4, 15 4 + 15 19 19 × 4. ஸோ 19 4 சார் 4 9 சார் 36 4 1 சார் 4 7. இந்த கேஸ் வந்து 76. இந்த கேஸுக்கு வந்து இந்த கேஸ்க்கும் அதே மாதிரி போடலாம். n/2 2a + n - 1d 16/2 2 × 5 ப்ளஸ் n ஓட வேல்யூ 16 - 1 15 தான். d ஓட வேல்யூ -1/2 இதுக்கு. ஸோ 8 10 10 - 15/2 எல்சிஎம் 2 தான் வரும். 8 இங்க 2 வரும். இந்த 2 இங்க மல்டிபிள் ஆச்சுன்னா 20 20 - 15/2 2 1 சார் 2 4 சார் 4 × 5. இதோட சம் வந்து 20 வரப்போகுது. சரியா? ஸோ ரெண்டு கேஸுக்கு ரெண்டு ஆன்சர் போட்டு முடிச்சோம்.